12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 8 வகையீடுகள் மற்றும் பகுதி வகைக்கெழுக்கள் பயிற்சி 8.6 இரண்டாம் கணக்கு பார்க்கலாம். u of x, y, z equal to x y square z cube, x equal to sin t, y equal to cos t, z equal to 1 plus e power 2t எனில் du by dt ஐ காண்க என கேட்கப்பட்டுள்ளது. u என்ற சார்பானது x, y, z என்ற மூன்று மாறிகளை சார்ந்திருக்கு. இப்போ u of x, y, z equal to x, y square z cube என கொடுக்கப்பட்டுள்ளது. மூன்று மாறிகளை சார்ந்திருக்குது. இதில் இருந்து பகுதி வகையீடு dou u by dou x, dou u by dou y, dou u by dou z கணக்கிடுவோம். dou u by dou x ஆனது x ஐ பொறுத்த வகையீடு, x-க்கு வகையீடு 1, y ஸ்கொயர் மற்றும் z cube மாறிலிகள் அப்படியே இருக்கும். வகையீட்டு மதிப்பு y ஸ்கொயர் z cube. dou u by dou y ஆனது x அப்படியே இருக்கும். y ஸ்கொயரின் வகையீடானது 2y, z cube என்பது மாறிலி மதிப்பாக பெருக்கல் அப்படியே இருக்கும். எனவே இதனுடைய பெருக்கல் பலன் 2x y z cube ஆகும். அடுத்து dou u by dou z, z ஐ பொறுத்த வகையீடு x y ஸ்கொயர் மாறிலிகள், z cube-இன் வகையீடு 3z ஸ்கொயர், 1 பெருக்கல் 3 3 x y ஸ்கொயர் z cube என்பது y ஸ்கொயர் z ஸ்கொயர் என்பது dou u by dou z-இன் மதிப்பு ஆகும். அடுத்து x y z என்ற மாறிகளானது t என்ற ஒரே ஒரு மாறியை சார்ந்திருக்கிறதுனால அதை t ஐ பொறுத்து வகைப்படுத்தலாம். x-இன் மதிப்பு sin t என கொடுக்கப்பட்டுள்ளது. dx by dt t ஐ பொறுத்த வகையீடு sin t-இன் வகையீடு cos t ஆகும். அடுத்து y என்ற சார்பு எடுக்கலாம். y என்பது cos t. cos t ஐ t ஐ பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது dy by dt ஆனது மைனஸ் sin t ஆகும். z-இன் மதிப்பானது 1 + e power 2t. dz by dt t ஐ பொறுத்த வகையீடு 1 என்ற மதிப்பு மாறிலியாக அமையும். அதனுடைய வகையீட்டு மதிப்பு 0. e power 2tக்கு e power 2t தான். x-ஐ தவிர வேற ஒன்று அடுக்கில் t-ஐ தவிர வேற எந்த ஒரு எண் இருந்தாலும் அதனுடைய பெருக்கல் பலனை அதனுடைய வகையீட்ட பெருக்கல் பலனில் எழுதணும். t-ஐ பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது 1, 2 பெருக்கல் 1 எனும் பொழுது மதிப்பு 2. எனவே 2 e power 2t என்பது dz by dt-இன் மதிப்பு ஆகும். அப்போ du by dt க்கான நிபந்தனையை எழுதலாம். du by dt என்பது dou u by dou x into dx by dt plus dou u by dou y into dy by dt plus dou u by dou z into dz by dt. மதிப்புகள் ஒன்னொன்னையும் பிரதியிடும் பொழுது dou u by dou x ஆனது y ஸ்கொயர் z cube, dx by dt என்பது cos t. dou u by dou y-இன் மதிப்பானது 2x y z cube, dy by dt-இன் மதிப்பானது மைனஸ் sin t plus dou u by dou z-இன் மதிப்பு dou u by dou z-இன் மதிப்பானது என்னென்ன கணக்கு dou u by dou z-இன் மதிப்பை எழுதிக்கலாம். dou u by dou z ஆனது 3x ஸ்கொயர் y ஸ்கொயர் z ஸ்கொயர், dz by dt-இன் மதிப்பு 2 e power 2t. xyz என்ற மாறிகளை t-க்கு மாற்றி எழுதும் பொழுது முதல் மதிப்பு என்ன இருக்கு? y ஸ்கொயர். y-க்கு பதிலாக பிரதியிடக்கூடியது cos t. அப்போ cos ஸ்கொயர் t. z-இன் மதிப்பானது 1 + e power 2t ஒரு ஹோல் கியூபு. cos t அப்படியே பெருக்கல் எழுதிடலாம். 2 x-இன் மதிப்பானது sin t, y-இன் மதிப்பானது cos t, z-இன் மதிப்பானது 1 + e power 2t ஒரு ஹோல் கியூபு. மைனஸ் sin t ஆனது அப்படியே பெருக்கல்ல இருக்கட்டும். ப்ளஸ் 3 x-இன் மதிப்பு cos t, அப்போ cos ஸ்கொயர் t, y-க்கு sin கியூப் t, sin ஸ்கொயர் t, z ஸ்கொயர்னு இருக்குது. 1 + e power 2t ஒரு ஹோல் ஸ்கொயர் பெருக்கல் 2 e power 2t என்பது பெருக்கல்ல இருக்கக்கூடிய மதிப்பு. இந்த அனைத்து மதிப்புகளிலேயுமே 1 + e power 2t ஹோல் ஸ்கொயர் என்பதை பொதுவாக வெளியில் எடுக்க போக முதல் உறுப்பில் மீதம் என்ன இருக்குன்னா மற்றொரு 1 + e power 2t அடுக்கு 3ல் 2 பவர் வெளியில் எடுத்துட்டோம்னா மீதம் 1 பவர் இருக்கும். cos ஸ்கொயர் பெருக்கல் cos என்னும் பொழுது cos கியூப் t. அடுத்த ஒன்றில் 1 + e power 2t ஹோல் ஸ்கொயரை வெளியில் எடுக்கும் பொழுது மீதம் அமைந்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் கொடுத்துக்கலாம். 2 சைன் பெருக்கல் சைன் எனும் பொழுது sin ஸ்கொயர் t ஒரு cos t, மீதம் 1 + e power 2tங்கிற மதிப்பு இருக்கும். இறுதி ஒன்றில் பார்த்துட்டோம்னா ப்ளஸ் 3 2 6 வெளியில் எடுத்திருக்கக்கூடிய 1 + e power 2t ஹோல் ஸ்கொயரை தவிர மீதம் அமைந்திருக்கக்கூடிய மதிப்புகள் ஒரு e power 2t, cos ஸ்கொயர் t, ஒரு sin t. cos ஸ்கொயர் t sin t என்பது மீதம் அமைந்திருக்கக்கூடிய மதிப்புகள் ஆகும். 1 + e power 2t ஹோல் ஸ்கொயர் அப்படியே எழுதிடலாம். பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்புகளில் முதல் உறுப்பு 1 + e power 2t
ஒரு காஸ் கியூப் டி எழுதிடுறோம். இரண்டாவது உறுப்பில் நாம் முற்றொருமையை பயன்படுத்துவோம். முற்றொருமையை பயன்படுத்தும் பொழுது -2 சைன் ஸ்கொயரை ஒரு சைன் டி பெருக்கல் சைன் டி அப்படின்னு எழுதிட்டு சைன் டி காஸ்டியை ஒன்றா எழுதிட்டு மற்றொரு சைன் டீயை மட்டும் தனியாக கொடுப்போம். பெருக்கல் 1 + e⁻2tன்னு இருக்குது. அடுத்து இறுதி உறுப்புலையும் பார்த்துட்டோம் அப்படின்னா +6 e⁻t. ஏன்னா புக் பேக் ஆன்சர் இந்த அமைப்பில் கொடுத்துருக்கிறதுனால நம்ம இது போல் பிரித்து எழுதிக்கிறோம். e⁻2t ஒரு சைன் டி காஸ் ஸ்கொயர் டி என்பதை அப்படியே எழுதிடலாம். 1 + e⁻2t ஒரு ஹோல் ஸ்கொயரு ப்ராக்கெட்டில் 1 + e⁻2t காஸ் கியூப் டிங்கிறத அப்படியே எழுதிடலாம். -2 சைன் டி காஸ்டி என்பதை sin 2tன்னு எழுதிக்கலாம். sin 2t காஸ்டி என்பது sin 2t ஒரு sin t இருக்குது. அது இல்லாமல் பெருக்கல்ல 1 + e⁻2t +6 e⁻2t sin t ஒரு காஸ் ஸ்கொயர் டி என அமைந்துள்ளது. therefore இறுதி மதிப்பு du/dt என்பது 1 + e⁻2t ஹோல் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் 1 + e⁻2t பெருக்கல் காஸ் கியூப் டி -sin 2t ஒரு sin t பெருக்கல் 1 + e⁻2t +6 e⁻2t பெருக்கல் sin t பெருக்கல் காஸ் ஸ்கொயர் டி ஆகும். தேங்க்யூ.